எஸ்டேட் ஓனர் அவன். ஷோ டேய், ஏன்டா இப்படி நடந்துக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? போடா. போதை ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சந்தோஷ், அங்கதான் சோகமா இருந்தா நீங்க கூப்பிட்டு வந்தேன், இங்க வந்தோம் இப்படி அசிங்கப்படுத்துறியடா. போடா. மாயாவை பார்க்கணும்டா. டேய் என் மாயாவை பார்க்கணும்டா. பார்க்கணும்டா. பார்க்கணும். டேய் வாடா, எழுந்துடா. வாடா. உங்க காதல் விஷயம் உன் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா சந்தோஷ். அப்போ மாயா என்கிட்ட வந்து அழுதா. உனக்கு கல்யாண தேதி நிச்சயம் ஆனவுடனே அவள் தற்கொலை பண்ணிக்கு போயிட்டாடா சந்தோஷ். நான் தான் அவளை காப்பாற்றி என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சேன்டா. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாடா. இப்போ நீ கொடைக்கானல் வந்த விஷயம் கூட நீங்கள் தான் இருக்கான்னு அவகிட்ட சொன்னேன்டா. ஆனால் அவள் என் கூட தான் இருக்கான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா. எனக்கு வேறு வழி தெரியலடா சந்தோஷ், என்னை மன்னிச்சிடுறா. ஏய், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் தனியாக பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கியோ என்ன பண்றியோன்னு ஒவ்வொரு நாள் நினைச்சு கவலைப்பட்டிருந்தேன். ஆனா நான் உன்னை மறக்கல மாயா. கார்த்திக் வந்து சொன்னாரு நீ இன்னும் என்ன மறக்கலன்னு. அது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. சரி, இனிமேலாவது என்னையே நினைச்சிட்டு இருக்காம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க மாயா. அப்ப நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அது என்னால முடியாது சந்தோஷ். நீ வாழ்றத பார்த்தாவது நான் சந்தோஷமா இருந்துடுறேன். மாயா, நீ இப்படியே இருந்தீனா என்னால நிம்மதியா வாழவே முடியாது மாயா. அப்ப உன்னால எனக்கு வாழ்க்கை தர முடியுமா? மாயா, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தோஷ். ஏய் சந்தோஷ், ஏய் சாரிடா சாரி, நான் வெளியே இருக்கேன்டா. ஏய் ஒன்றும் இல்லடா மாயா. வர மாயா. மாயா, நான் சந்தோஷம் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு மட்டும் நான் வேணும். ஆனா என் வயித்துல வளர குழந்தை உனக்கு சொந்தம் இல்ல. சீ.
ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வாயா. சந்தோஷ் ஐயா நைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருப்பாரு போல இருக்கு. நான் நைட்டு 11 மணிக்கு ரவுண்ட்ஸு போனேன். பங்களாக்கு பேக் சைடு மயங்கி கிடந்தாரு. நான் கொண்டு வந்து சோபாவில் படுக்க வச்சுட்டேங்க ஐயா. தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திக்கல. எங்கே விழுந்தான்னு சொன்ன? பாலடைஞ்ச பங்களாக்கு பேக் சைடுங்க ஐயா. சரி சரி, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நீ போ. சரிங்க ஐயா. வாமாயா. இவன் ஏன் அங்கே போனான்? மாயா, சந்தோஷ் சந்தோஷ், எழுந்துடுறா. என்னடா? ஏய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடா? நான் பார்த்துக்கிறேன்டா. செண்பகம்மா, சார். இங்கே வாங்க. இவங்க என் அக்கா பொண்ணு சரோஜா. வணக்கம்மா. பூஜா அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்திங்க. வாமா போலாம். டேய், ஏய், ஏதோ பிரச்சனை இருப்போதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா, நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷ், நேற்று நைட்டு நீ ஓவரா தண்ணி அடிச்சியா? இல்லையடா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. மஞ்சள் அணிந்து குங்குமம் சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. இவங்க நம்ம கார்த்திகோட அக்கா பொண்ணா, உங்களை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு சரோஜா. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு என் மாமா கார்த்திக் சொன்னாரு. ஆமா, இது எத்தனாவது மாசம்க்கா? 3வது மாசம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். என்னமோ நீ வந்தது எனக்கு கொஞ்சம் தெம்பாவே இருக்கு. நான் இங்க தனியா இருந்து இருந்து எனக்கு போர் அடிக்குது. இனிமே பாருங்கக்கா, உங்களுக்கு போரே அடிக்காது. சரி சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் காப்பி கொண்டு வரேன். ஓகே, அப்படிதான். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மே கமிங் சார். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செக் போஸ்ட் விசாரணைக்கு போனீங்களே, ரிப்போர்ட் கொண்டு எல்லாம் வந்திருக்கீங்களா? கலெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருங்க. இப்போ வந்துடுறேன். ஓகே சார். வாங்க.